ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுபுஸ் ஜோனில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் தான் பண்ண போகிறோம். முதல்ல கடாயை எடுத்து சூடு ஏறினதும் அதில் ஆயில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். வெட்டி வச்ச தக்காளியை அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனம் போனதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அந்த மசாலாவில் என்னென்ன சேர்க்கணுன்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு கிரேவி ரெடி ஆயிடும். இந்த கிரேவியில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம வேக வச்சு வச்சுருப்போம். அந்த ரைஸை சேர்த்து நல்லா கிளறணும். உங்களுக்கு தேவைன்னா கலரை சேர்த்துக்கலாம். எனக்கு சிவப்பு கலரில் வேணும்னா சிவப்பு கலரில் சேர்த்துக்கலாம், பச்சை கலரில் வேணும்னா பச்சை கலரில் சேர்த்துக்கலாம், மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் கலரில் சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 கலரும் ஆட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.